தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கடைகளில் காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் செப்டம்பரில் துவங்கப்படும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுப்பையா. சுப்பையா, செப்டம்பரில் இந்த திட்டம் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன விவரங்களை இதோடு சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க? அந்த வழக்கு பொறுத்தவரை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சதீஷ்குமார் பர்வ சக்கரவர்த்தி ஆகியோர் முன்பு இந்த வழக்கு ஏற்கனவே விசாரணை எடுத்து வைக்கிறது. அது குறிப்பாக மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய மதுபான கொண்டு சென்று குடிக்கக்கூடியவர்கள் அந்த பாட்டிலை மலைப்பகுதியில் போட்டுவிடக்கூடாது என்பதற்காக அந்த பாட்டில்களை அங்குள்ள டாஸ்மாக் கடைகளில் திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்று நீதிபதியிடம் ஏற்க உத்தரவிட்டிருந்தது. அந்த அடிப்படையில் கொடைக்கானல், ஏற்காடு, ஊட்டி போன்ற மலைப்பகுதியில் செல்லக்கூடியவர்கள் ஆங்காங்கே உள்ள டாஸ்மாக் கடைகளில் இந்த பாட்டில்களை காலி பாட்டில்களை திரும்ப ஒப்படைத்து விட்டு 10 ரூபாய் திரும்ப பெற்றுக் கொள்கின்றனர். இது தொடர்பாக உயர்நீதிமன்றம் ஏற்கனவே காலி பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் அமல்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. இந்த திட்டம் பல்வேறு மாவட்டங்களில் தற்போது நடைமுறையில் இருந்து வருகிறது. இது தொடர்பான வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது மனுதாரர் தரப்பில் இந்த காலி பாட்டில்களை திரும்ப பெறுவதன் மூலம் அரசுக்கு 250 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்க வாய்ப்புள்ளதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது நீதிபதிகள் தமிழகத்தில் ஒரு நாளைக்கு எத்தனை மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்படுகிறது என்று கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு டாஸ்மாக் தரப்பில் சராசரியாக ஒரு நாளைக்கு 70 லட்சம் பாட்டில்கள் விற்பனை செய்யப்படுவதாக டாஸ்மாக் தரப்பில் தெரிவித்தனர். இதனையடுத்து அப்ப இந்த திட்டத்தை தமிழகம் முழுவதும் அமல்படுத்தினால் இது மூலம் ஒரு வருவாய் கிடைக்க வாய்ப்புள்ளது. எனவே தமிழகம் முழுவதும் அமல்படுத்துமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அதுவும் குறிப்பாக செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து தமிழகம் முழுவதும் இந்த திட்டம் அமல்படுத்தப்படுவதாக டாஸ்மாக் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்யப்பட்ட நீதிபதி இந்த வழக்கில் விசாரி ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர். திரும்ப பெறப்படும் பாட்டில்களை விற்பனை செய்வதன் மூலமாக 250 கோடி ரூபாய் அரசுக்கு வருவாய் கிடைக்கும் என்று சொல்லப்படுவதன் மூலம் செப்டம்பர் மாதம் முதல் இந்த திட்டம் அமலுக்கு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பையா.